தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் பொசிஷன் சைசிங் அப்படின்னா என்ன, எப்படி நம்மளோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பொசிஷன் சைசிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் ஃபாலோவும் பண்ணணும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் கூட இந்த பொசிஷன் சைசிங் தப்பாக பண்ணதுனால நிறையா லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸோ லேட் பண்ணாமல் நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ பொசிஷன் சைசிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு கேபிட்டல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிவிட்டு, அந்த ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பொசிஷன் சைசிங். ஓகேங்களா? ஸோ பொசிஷன் சைசிங் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் யூ கேன் ட்ரேட் பேஸ்ட் ஆஃப் ஆன் எ டோட்டல் அமௌண்ட் யூ ஆர் வில்லிங் டு ரிஸ்க் பேஸ்ட் ஆன் யுவர் அக்கௌண்ட் சைஸ் டு கண்ட்ரோல் ரிஸ்க் அண்டு மேக்ஸிமைஸ் த ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, இந்த 10,000 ரூபாயிலேருந்து நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு, அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதான் இந்த பொசிஷன் சைசிங். ஓகேங்களா? இந்த பொசிஷன் சைசிங் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேபிட்டலை நம்ம லூஸ் பண்ணாமல் நம்ம தவிர்க்கலாம். ப்ளஸ் கொஞ்சமான கேபிட்டல் வச்சு அதிகமாக நம்ம ரிட்டர்ன்ஸ் நம்ம இந்த பொசிஷன் சைசிங் மூலியமாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷன் சைசிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, ரிஸ்க் அதிகமாக இருந்தது அப்படின்னா பொசிஷன் சைசிங் நம்ம கம்மியாக இருக்கும். தட் மீன்ஸ் இது ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இப்போ ரிஸ்க் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம அதிகமாக பொசிஷன் சைசிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நான் போக போக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பொசிஷன் சைசிங் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டம் ட்ரேடர்ஸ், அதாவது இப்போ நிறைய பேர் இப்போ அந்த மார்க்கெட்டுக்கு புதுசாக வராங்க இல்லையா, அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 1000 ரூபாய் வச்சுருக்காங்க இல்லை 10,000 ரூபாய் வச்சுருக்காங்கன்னா, அந்த முழு அமௌண்ட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, இப்போ இன்கேஸ் மார்க்கெட் அவங்க நினச்ச மாதிரி நல்லா மேலே போணுச்சு அப்படின்னா ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் அவங்க நினச்சதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பை பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் மேலே போகணும் பை பண்ணியிருக்காங்க, ஆனால் மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா அவங்களோட கேபிட்டலே வைப் அவுட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அந்த கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா பாதியாக குறைஞ்சிரும், இல்லை முக்காலாக குறைஞ்சிருக்கும். 1000 ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா, இப்போ ஒரு 15 ரூபாய் ப்ரீமியம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அது அங்கேருந்து ஒரு 3 ரூபாய் இல்லைனா 2 ரூபாய் இல்லைனா நின்றோம். ஓகேங்களா? அப்போ உங்களோட கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா பாதியாக 60% 70% வைப் அவுட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொசிஷன் சைசிங் பண்ணி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது அவங்களோட கேபிட்டல்லேருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ட்ரேடுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. மார்க்கெட் நல்லா மேலே போச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இன்கேஸ் அவங்க நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா அவங்களோட கேபிட்டல்லேருந்து ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் அவங்க லாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் பொசிஷன் சைசிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் பொசிஷன் சைசிங் பண்ணுறதுனால தான் நம்மளால் ரொம்ப நாள் லாங் டேர்மாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளால் நிலைச்சி நிற்க முடியும் ப்ராஃபிட்டோட. ஓகேங்களா? இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டை வருவாங்க, ஒரு 1 or 2 month ட்ரேட் பண்ணுவாங்க, கேபிட்டல் பாதி லாஸ் பண்ணிடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பேர், இதுதான் மொத்தம் ஸ்டாக் மார்க்கெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 to 60% பீப்புள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சைக்கிளிங் ப்ராசஸாக இருக்கும். வருவாங்க, ஒரு 2-3 மாதம் ட்ரேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பொசிஷன் சைசிங் எதுவுமே தெரியாமல் ட்ரேட் பண்ணி கேபிட்டலில் லாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க போயிடுவாங்க, திரும்ப புதுசாக வருவாங்க, இந்த மாதிரி பொசிஷன் சைசிங் இதெல்லாம் தெரியாமல் லாஸ் பண்ணிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஆனால் ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான பொசிஷன் சைசிங் வச்சு பண்ணுவாங்க. கம்மியான கேபிட்டலில் அதிக ரிட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாகவும் நிலைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த பொசிஷன் சைசிங்கை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட் சைஸ். இப்போ அக்கௌண்ட் சைஸ் மீன்ஸ் உங்களோட கேபிட்டல் எவ்வளோ. ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் 1000 ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க, ஒரு சில பேர் 10,000 வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க, ஒரு சில பேர் 1 lakh 5 lakh 10 lakh. ஓகேங்களா? ஸோ அதுதான் அக்கௌண்ட் சைஸு. அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து.
ஓகேங்களா. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா 1% வந்து ரிஸ்க் எடுப்பாங்க, ஒரு சில பேர் வந்து 2% எடுப்பாங்க, ஒரு சில பேர் 3%. 3% அப்படிங்கிறது கிடையாது, 1 or 2 வந்து ரெக்கமெண்டட். ஓகேங்களா. ஸோ நான் பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா 2% என்னோட அக்கௌண்ட்லேருந்து நான் ரிஸ்க் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அது ஒவ்வொருத்தவங்களோட பொறுத்து. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து ஸ்டாப் லாஸ் ஆன் யுவர் எவ்ரி ட்ரேட். ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேங்களா. அது ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 3 டேட்டா வச்சு தான் நம்ம இந்த பொசிஷன் சைஸிங்கை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போ இந்த பொசிஷன் சைஸிங்கை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே இப்போ பொசிஷன் சைஸிங் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் சைஸ், அதாவது உங்களோட கேபிட்டல் மல்டிப்ளே ரிஸ்க் பெர் ட்ரேட் டிவைடட் பை ஸ்டாப் லாஸ் டிஸ்டன்ஸ் பெர் ட்ரேட். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் கால்குலேட் பண்ணுவோம், அதுக்கடுத்து இந்த எஸ்எல்க்கு நான் வரேன். ஓகேங்களா. ஓகே இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் வந்து ஒரு 5000 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா. ஸோ 5000 ரூபாய்க்கு நான் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா 2%. அப்போ ரிஸ்க் பெர் ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய். அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா நான் 5000 ரூபாய் வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் என்னோட ரிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees. எனக்கு லாஸ் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees தான் வந்து லாஸ் ஆகணும். ஓகேங்களா. அந்த 100 ரூபாய் வச்சு தான் நான் வந்து ரிஸ்க் எடுக்க போகிறேன். இதை வந்து மீனிங் நம்ம இப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ரெண்டாவது பார்ட்டுக்கு வருவோம். எஸ்எல் டிஸ்டன்ஸ் பெர், அதாவது ஸ்டாப் லாஸ் டிஸ்டன்ஸ் பெர் ட்ரேட். ஓகேங்களா. அதாவது ஒரு ட்ரேடுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறது மூலியமாக நம்ம அந்த ரிஸ்க்குக்கு நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ பாருங்கள். ஓகே இப்போ வந்து ஒரு ஷேர் வந்து 10 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ஷேரை நான் வந்து பை பண்ணணும். ஓகேங்களா. பை பண்ணுறேன்னு வச்சுப்போம். அதாவது இதுக்கு வந்து டார்கெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 14 ரூபாய் நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்க அப்படின்னா 9 ரூபாய் நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்போ எஸ்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபாய், ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 4 ரூபாய். ஓகேங்களா. அதாவது 4:1 ரேஷியோ. ஓகேங்களா. அதாவது 1 ரூபாய் ரிஸ்க் எடுத்து 4 ரூபாய் நான் ப்ராஃபிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நம்ம எவ்வளோ வந்து ஷேர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரிஸ்க் பெர் ட்ரேட் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் 100. அப்போ 100 டிவைடட் பை 1 போட்டால் எவ்வளோ வரும் 100 rupees, 100 ஷேர்ஸ். ஓகேங்களா. அப்போ நீங்கள் இந்த மாதிரி உள்ள செட்டப்புக்கு நம்ம 100 ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா. அப்போ இந்த 100 ஷேர் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா 1 ரூபாய் லாஸ் ஆச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் 100 குவான்டிட்டிஸ். ஓகேங்களா. 100 குவான்டிட்டி 10 ரூபாய் உள்ள மதிப்புடைய ஷேரை வந்து 100 குவான்டிட்டி வந்து நம்ம பை பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ 100 குவான்டிட்டியுமே வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் 100 ரூபாய் தான் லாஸ் ஆகும். ஓகேங்களா. இந்த 100 ஷேரை நம்ம பை பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் 1000 ரூபாய் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ 1000 ரூபாய் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் வந்து நமக்கு லாஸாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டோட வேல்யூ எவ்வளோ, அதுலேருந்து நம்ம எவ்வளோ ரிஸ்க் வந்து நம்ம எடுக்க போகிறோம், அதுலேருந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறது மூலியமாக அது மூலிமா நம்ம எவ்வளோ ஷேர்ஸை வந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அக்கௌண்ட் சைஸ் வந்து நமக்கு சொல்லுது. ஓகேங்களா. ஸோ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேம் வந்து இப்போ ஒரு 10 ரூபாய் உள்ள ஷேர்ஸு சேம் 14 ரூபாய் நான் வந்து டார்கெட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 8 நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்போ எஸ்எல் வந்து 2, டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4, அதாவது 2:1 ரேஷியோவில். ஓகேங்களா. அதாவது 1:2 ரேஷியோவில் வந்து நான் வந்து இப்போ இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு செட்டப்புக்கு நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் வந்து நம்ம பை பண்ணணும் அப்படின்னா 100 டிவைடட் பை 2. 100 அப்படிங்கிறது எவ்வளோ நம்ம ரிஸ்க் பெர் ட்ரேட். இந்த ரிஸ்க் பெர் ட்ரேட் எதில் வந்துச்சு உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ணதுனால தான் இந்த அமௌண்ட் கிடச்சிது. இது நான் ஜஸ்ட் வந்து ஒரு 5000 உள்ள அந்த போர்ட்ஃபோலியோக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 1 lakh இல்லை வந்து 10 lakh இல்லை 10,000 25,000 50,000 ஸோ எத்தனை எவ்வளோ போர்ட்ஃபோலியோவாக இருந்தாலும் சேம் தான். ஓகேங்களா. ஸோ உங்களோட ரிஸ்க்கு பர்சன்டேஜ் வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரிஸ்க் பர் ட்ரேட் கிடச்சிரும். ஓகேங்களா. அப்போ 100 டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா 50, அதாவது வந்து
100 மதிப்புள்ள ஷேரை வந்து தட் மீன்ஸ் 10 ரூபா மதிப்புள்ள ஷேர் வந்து 50 குவான்டிட்டி நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது 50 குவான்டிட்டி வந்து ராங்காக போணுச்சு அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து 100 ரூபாய் தான் லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நம்ம வந்து ஷார்ட் செல்லிங்க்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு 100 ரூபாய் உள்ள ஒரு ஷேர் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நார்மலாக பை பண்ணி செல் பண்ணோம். இது வந்து ஷார்ட் செல்லிங், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ 100 ரூபாய் உள்ளதை ஷார்ட் செல்லிங் பண்ணுறேன், அதாவது கீழே போகும் அப்படின்னு. இதுக்கு டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 70 ரூபாய் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 110 ரூபாய். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 3:1 ரேஷியோவில். ஓகேங்களா? அதாவது ஒரு பகுதியை நான் ரிஸ்க் எடுத்து 3 பகுதியை நான் லாபம் பார்க்குற மாதிரி. ஓகேங்களா? இப்போ இதுக்கு எப்படி நான் பொசிஷன் சைசிங் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 100 டிவைடட் பை எஸ்எல் எவ்வளோ போடுறோம்? 10 போடுறோம். அப்போ நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா 10 குவான்டிட்டி தான் நம்ம வாங்கணும். அதாவது 100 ரூபாய் உள்ள ஷேரை வந்து நம்ம 10 குவான்டிட்டி தான் நம்ம பை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பொசிஷன் சைசிங் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நீங்கள் பொசிஷன் சைசிங் வந்து பண்ணுறது மூலியமாக உங்களோட கேபிட்டலை வந்து நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் கேபிட்டலை வச்சு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களால் இந்த பொசிஷன் சைசிங் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். லாங் டேர்மாகவும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆகாது. நீங்கள் எது பண்ணாலுமே, தட் மீன்ஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான பொசிஷன் சைசிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பொசிஷன் சைசிங்கை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறையா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் குக்கு எஃப்எம் அப்படின்னு ஒரு ஆடியோ லைப்ரரி அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நிறைய புக்ஸை தமிழ் மொழியில மொழிபெயர்த்து கதை வடிவமாக கொடுக்குறாங்க. 7th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸோட போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டை பீட் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். அண்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ஒரு சில்ட்ரன் அண்ட் அடல்ட்டாலையும் சக்சஸ்ஃபுல் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண முடியும்ன்றதுக்கு எவிடன்ஸ். இதோட 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 399. நீங்க SMA 50 அப்படிங்கிற கூப்பன் கோட் என்ட்ரு பண்றது மூலியமா 50% ஆஃபர், அதாவது 199க்கே இதுல உள்ள புத்தகங்களை 1 இயருக்கு எத்தனை தடவை வேணும்னாலும் நீங்க கேட்டுக்கலாம். கேளுங்கள் மனதிற்கு பிடித்ததை. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கோ இல்லை உங்க நண்பர்கள் யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.